தந்தை பெரியார் சிந்தனைகளின் கூர்மை என்னும் தலைப்பிலே தமிழர் தலைவர் அவர்கள் ஒரு ஆய்வு தொடர்பொழிவினை நிகழ்த்தி வருகின்றார்கள். இன்றைய நிகழ்வு 3வது பொழிவு. புதுமை இலக்கியத்தங்களின் 1000வது கூட்டத்திலும் தமிழர் தலைவர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்த எங்களை பெருமை செய்தார்கள். அதை போல இன்றைய நிகழ்வு புதுமை இலக்கியத்தங்களின் 1100வது நிகழ்வு. இது இயல்பாகவே நடந்து அந்த நிகழ்விற்குள்ள பெருமையை தானே தேடிக்கொண்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த இனிய நிகழ்வை தொடங்குவதற்காக தமிழர் தலைவர் அவர்களையும் வந்துள்ள தோழர்களையும் வரவேற்பதற்காக பெரியார் நூலக வாசக மன்ற துணை செயலாளர் வழக்கறிஞர் மணியம்மை அவர்களை வரவேற்புரையாற்றுவார். அனைவருக்கும் அன்பான வணக்கம். புதுமை இலக்கிய தென்றல், பெரியார் நூலக வாசகர் வட்டம், திராவிடர் கழகம், பகுத்தறிவாளர் கழகம், பகுத்தறிவாளர் எழுத்தாளர் மன்றம் இணைந்து நடத்தக்கூடிய தந்தை பெரியார் சிந்தனைகளின் கூர்மை ஆய்வு தொடர் பொழிவு 3. மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. நம்முடைய கழக தலைவர், குடும்ப தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் இந்த தொடர் சொற்பொழிவை பேசி அதில் பங்கு கொள்ளக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை சென்னையில் இருக்கக்கூடிய நாம் பெற்றிருக்கிறோம். இதற்காக இந்த அமைப்புகளுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். 1998 பெரியாரியல் சொற்பொழிவுகள் என்று 100 தொடர் சொற்பொழிவுகளை பேசியவர் நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள். அதை 8 தொகுதிகளாக இன்றைக்கும் புத்தகங்களாக நம்முடைய நூல்களாக இருக்கின்றது. அன்றைய தலைமுறைக்கு அது மிகப்பெரிய வாய்ப்பாக இருந்து அந்த கருத்துக்களை கேட்டு தெளிவடையக்கூடிய இடத்தில் இருந்தார்கள். இன்றைக்கு நமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நாமும் தெளிவடைவோம், மற்றவர்களுக்கும் இந்த தெளிவான சிந்தனைகளை எடுத்துரைப்போம். அந்த விதத்தில் ஐயா ஆசிரியர் அவர்கள் போன சொற்பொழிவில் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். அதில் ஒரு சில கருத்தை மட்டும் நான் இங்கே நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அறிவாசன் தந்தை பெரியார் கொள்கைகளை முதலில் அறிவித்து பிறகு கட்சியை அறிவித்தார் என்கின்ற அந்த கருத்தை ஐயா ஆசிரியர் அவர்கள் சொல்லியிருந்தார். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலை எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியும். அதே போல இந்தியாவினுடைய முதல் நிதி அமைச்சரும் சிறந்த பொருளாதார நிபுணருமான ஆர் கே சண்முகம் அவர்களை பற்றி ஐயா ஆசிரியர் குறிப்பிட்டிருந்தார். ஆனந்த விகடனில் அவரை எப்படி கேலி சித்திரம் போட்டு அசிங்கப்படுத்தினார்கள் என்பதையும் அவர் சொல்லியிருந்தார். அப்பேற்பட்ட ஒரு பொருளாதார நிபுணரிடம் காந்தியடிகள் ஒரு கேள்வி கேட்கிறார். ஹூ இஸ் யுவர் மென்டார்? யார் உங்களுடைய வழிகாட்டி என்று. எனக்கு வழிகாட்டியெல்லாம் இல்லை, ஆனால் ஒருவர் இருக்கிறார், அவர் பெயர் ஈவே ராமசாமி என்று அந்த பொருளாதார நிபுணர் சொன்னதாக ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இது ஒரு புதுமையான செய்தி. இந்தியாவினுடைய நிதியமைச்சருக்கே ஒருத்தர் வழிகாட்டியாக இருந்தார். அவர்தான் நம்முடைய அறிவாசன் தந்தை பெரியார் என்பது நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. இறுதியாக ஒன்றை அழுத்தமாக சொல்ல இருக்கின்றேன். இன்றைக்கு நம்மோடு இருந்தவர்கள் எல்லாம் இல்லை. ஒரு கட்சி அல்லது ஒரு கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டும் என்றால் அதற்கு காரணங்களை பலர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தந்தை பெரியார் தான் வகித்த அந்த காங்கிரஸிலே மிகப்பெரிய பொறுப்பு இருந்தாலும், தன்னுடைய உழைப்பை தொண்டை செலுத்தியிருந்தாலும், இந்த கட்சியை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொன்னால் நான் கேட்கக்கூடிய வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்கின்ற கொள்கையை காங்கிரஸ் நிறைவேற்றவில்லை, எனவே இந்த கட்சியை விட்டு நான் வெளியேறுகிறேன் என்று இந்திய துணைக்கண்டத்திலே கொள்கையை சொல்லி அதை நிறைவேற்றவில்லை என்பதற்காக வெளியேறிய ஒரே தலைவர் நம்முடைய அறிவாசன் தந்தை பெரியார் அவர்கள். இப்படி பல செய்திகளை எல்லாம் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் சொன்னார். மீண்டும் பல வரலாற்று தகவல்கள் எல்லாம் இங்கே குறிப்பிட இருக்கின்றார்.
இந்த விதத்தில் இந்த நிகழ்வில் வந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் புதுமை இலக்கிய தென்றலில் புதுமையாக பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாவலர் மாணவிக ஐயா செல்வ மீனாட்சி சுந்தரம் அவர்களே, இங்கே நன்றி கூற இருக்கக்கூடிய வடசென்னை மாவட்ட தலைவர் தோழர் தளபதி பாண்டியன் அவர்களே, நமக்கு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய தந்தை பெரியாரை பேசாத நாள் எல்லாம் இந்த மண்ணில் பிறவாத நாள் என்று நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கழக தலைவர் தமிழர் தலைவர் ஐயா அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கு கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொருளாளர் மாணவிக ஐயா குமரேசன் அவர்களே, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் மாணவிகு அண்ணன் அன்பராஜ் அவர்களே, பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய மாநில தலைவர் மாணவிகு தமிழ்ச்செல்வன் அவர்களே, நம்முடைய பெரியார் நூலக வாசகத்தினுடைய தலைவரும் கழகத்தினுடைய செயல் தலைவருமான மாணவிகு அம்மா வீரமர்த்தினி அவர்களே, புதுமை இலக்கிய தென்றலுடைய நெறியாளரும் புலவர் வெற்றி அழகன் ஐயா அவர்களே, அதே போல இந்த நிகழ்வில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களே, புதுமை இலக்கிய தென்றலுடைய செயலாளர் பேராசிரியர் அன்றைக்குரிய ஐயா தனராஜ் அவர்களே மற்றும் இதனுடைய உறுப்பினர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் ஐயா தேசிய கோபால் அவர்களே, அதே போல நம்முடைய தமிழ்நாடு மூதறிஞர் குழுவினுடைய செயலாளர் ஐயா திவாகரன் அவர்களே, வாசகர் வட்டத்தினுடைய செயலாளர் ஐயா வெங்கடேசன் அவர்களே, பொருளாளர் ஐயா ஜனார்த்தனம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கு கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே, இயக்க தோழர்களே மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்வில் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். விடுதலையில் தமிழர் தலைவர் அவர்கள் பெயரிலே வெளிவந்துள்ள அறிக்கைகளிலோ தலையங்கங்களிலேயோ நடக்கின்ற கூட்டங்களிலே முதலில் படிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையை தமிழர் தலைவர் அவர்கள் இட்டிருக்கின்றார்கள். முதலாக இந்த நிகழ்விலே இன்றைய அறிக்கையை நமது கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் பிரின்ஸ் NRS பெரியார் அவர்கள் பெரியார் நூலக வாசகர் வட்டம் புதுமை இலக்கிய தென்றல் இரண்டிலும் அன்றைய அறிக்கை அல்லது தலையங்கம் அதை வாசிக்க வேண்டும். அதற்காக ஒரு 5 நிமிடத்தை செலவழிக்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்றைய அறிக்கை IAS IPS உள்ளிட்ட குடிமை பணி தேர்வுகளில் நடந்துள்ளது மட்டுமல்ல, உயர்ஜாதி ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு என்பதே அடிப்படை சட்டவிரோதம், நியாய விரோதம். முழுமையான தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் ஒருபோதும் பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீடு அனுமதிக்கப்படவே கூடாது. திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அறிக்கை. காலங்காலமாக உரிமை மறுக்கப்பட்டிருந்த அனைவருக்கும் சமூக நீதி கிடைத்திட வழியமைத்த, சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை ஒழிக்கும் சூழ்ச்சியாக RSS பாஜக பார்ப்பனியத்தால் கொண்டு வரப்பட்டதே பொருளாதாரத்தில் நலிந்த உயர் ஜாதியினருக்கான EWS இடஒதுக்கீடு என்பதாகும். இடஒதுக்கீடு என்பதையே பொருளாதார அடிப்படையில் கொண்டு வர வேண்டும் என்ற வாதத்தை அரசியலமைப்பு விவாதங்களின் போதிலிருந்தே பல காலமாக முன்வைத்து வருகின்றனர். ஆனால் அது பொருத்தமற்றது, சமூக நீதிக்கான நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு சரியானதாக இருக்காது என்பதால் தான் நமது இந்திய அரசியலமைப்பு சட்ட கர்த்தாக்கள் நீண்ட விவாதத்திற்கு பிறகு நிராகரித்து சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பிற்படுத்தப்பட்டவர்கள் சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் என்ற அளவுகோலை சட்டமாக்கினர். ஆனால் இடஒதுக்கீட்டுக்குள் இந்த பொருளாதார அளவுகோலை திணித்து சமூக நீதியை நாசமாக்க சட்டம் இயற்றுமிடம் சட்டமன்றம், நாடாளுமன்றம் என்னும் லெஜிஸ்லேச்சர், சட்டத்தை செயலாக்கும் இடம் ஆட்சித்துறையான எக்ஸிகியூட்டிவ், அது சரியா என்று கண்காணிக்கும் இடம் நீதிமன்றம் ஜுடிஷியரி ஆகிய மூன்றின் மூலமும் கடுமையாக முயற்சி செய்து வந்தனர். அதில் அவர்களால் வெல்ல முடியாவிட்டாலும் தொடர்ந்து கருத்துருவாக்கம் செய்ய தவறவில்லை. அது நியாயம் என்பது போன்ற எண்ணத்தை உருவாக்க முயன்று கொண்டே இருந்தார்கள். தமிழ்நாட்டில் மேலாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட 9,000 ரூபாய் உச்சவரம்பாக இருந்தாலும்
பிரதமர் நரசிம்மராவ் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்து உச்சநீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்ட 10% பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீடாக இருந்தாலும் மண்டல் கமிஷன் அமலாக்கம் தொடர்பான இந்திரா சகானி வழக்கின் தீர்ப்பில் அரசியலமைப்பு சட்டத்தில் அதுவரை இல்லாத உச்சநீதிமன்ற நீதிபதிகளால் திணிக்கப்பட்ட கிரிமி லேயர் என்ற வழிகட்டலாக இருந்தாலும் பிரதமர் நரேந்திர மோடியின் பாஜக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு நடைமுறையில் தமிழ்நாடு தவிர பிற இடங்களில் இருக்கும் பொருளாதாரத்தில் நலிந்தவர்களுக்கான இடபிள்யூஎஸ் பார்ப்பன உயர்ஜாதியினருக்கு மட்டுமே கொண்டு வரப்பட்ட 10% இடஒதுக்கீடாக இருந்தாலும் இவை அனைத்தும் சமூக நீதியை குறைப்பதற்கான முயற்சிகளே. நேரடியாக இடஒதுக்கீட்டை ஒழிக்க முடியாமல் மறைமுகமாக ஒழிப்பதற்கு செய்யப்பட்ட சூழ்ச்சிகளே. இடஒதுக்கீட்டின் அடிப்படையை தகர்க்கும் RSS ஆரிய சூழ்ச்சி திட்டம் இது. இவற்றில் 9,000 ரூபாய் உச்சவரம்பு திராவிடர் கழகத்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தாலும் மக்கள் மன்ற ஆதரவை திரட்டி முறியடிக்கப்பட்டது. கிரிமிலேயர் வடிகட்டலை உச்சநீதிமன்றம் நுழைத்தது. நரசிம்மராவ் செய்த முயற்சியை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. நரேந்திர மோடி செய்த முயற்சியை நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் 2 நாட்களில் அவசரமாக நிறைவேற்றப்பட்டு அடுத்த 3 நாட்களில் குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற்று உடனடியாக நிதி ஒதுக்கப்பட்டு நடைமுறைக்கு கொண்டு வந்து முந்தைய உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கு மாறாக உச்சநீதிமன்றத்தின் ஒப்புதலையும் 3:2 என்ற விகிதத்தில் பெற்றுவிட்டது. தற்போது பொருளாதாரத்தில் நலிந்த உயர்ஜாதியினருக்கான இடஒதுக்கீட்டில் மோசடி நடந்துள்ளதாக புதிதாக செய்தி வந்துள்ளது. பொருளாதாரத்தின் அடிப்படையிலான இடஒதுக்கீடு என்பதே மோசடியானது. அதை உரிய விவாதங்களின்றி அவசர கதியில் நிறைவேற்றியதே மோசடியானது. பொருளாதாரத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பதே எளிதான மோசடிகளுக்கு வழிவகுக்க கூடியது. மோசடிகள் நடந்தும் வந்தன. நியாயத்திற்கு புறம்பாகவே எல்லா நியமனங்களும் இருந்து வந்தன. எனவே இது நமக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தவில்லை. மோசடி வெளிப்பட்ட வரைக்கும் மகிழ்ச்சியையே அளிக்கிறது. நாம் முன்பு எந்த அடிப்படையில் சொன்னோமோ அது இன்றைக்கு நடந்திருப்பது அம்பலப்பட்டுள்ளது. அவ்வளவே. கோட்டைக்குள் ஒரு பெரிய ஓட்டையை உருவாக்கிவிட்டு அதன் வழியாக கோட்டையை சிதைக்கும் வேலை நடக்கிறது என்று வருத்தப்பட்டால் போதுமா? ஒன்று, இந்நாட்டில் பிறப்பினால் ஜாதி ஏற்றத்தாழ்வு பார்க்கப்படுகிறது. ஜாதி அடிப்படையிலேயே தீண்டாமை நிலவுகிறது. கல்வி மறுக்கப்படுகிறது. பொது உரிமை மறுக்கப்படுகிறது. 2, பொருளாதாரம் என்பது நிலையான அளவுகோல் அல்ல. இன்றைய பணக்காரன் நாளை ஏழையாகலாம். இன்றைய ஏழை நாளையே பணக்காரன் ஆகலாம். 3, இடஒதுக்கீடு என்பது வறுமை ஒழிப்பு திட்டம் அல்ல. நாட் a poverty alleviation scheme. பொருளாதாரத்தில் நலிந்தோருக்கு பொருளாதார உதவிகள் தான் அவசியமே தவிர இடஒதுக்கீடு அல்ல. 4, அதையும் கடந்து பொருளாதார ரீதியில் நலிந்தோருக்கு இடஒதுக்கீடு என்று சொல்லும் போது அதில் ஏன் ஜாதி பாகுபாடு? ஏழ்மை உயர் ஜாதியில் மட்டுமா இருக்கிறது? ஏழைகள் வறுமை கோட்டுக்கு கீழ் வசிப்போர் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகங்களில் தானே அதிகம். 5, அப்படியும் பொருளாதாரத்தில் நலிவு என்பது மாதம் ரூபாய் 66,000 வருமானம் பெறுவதா? ஆண்டுக்கு ரூபாய் 8 லட்சம் வருமானம் என்பது ஏழ்மைக்கான அளவுகோலா? இச்சட்டம் வரும்போது 5 லட்சம் ரூபாய்க்கு அதிகம் வருமானம் உடையோர் வருமான வரி செலுத்த வேண்டும் என்பது சட்டமாகும். அப்படி 8 லட்சம் ரூபாய் வருமானம் உடைய வருமான வரி செலுத்துவோரை கூட ஏழைகள் என்று வரையறுத்தது அறிவுக்கும் சட்டத்துக்கும் ஏற்புடையதா என்று நாம் எழுப்பிய கேள்விக்கு பதில் உண்டா? 6, வறுமை கோடு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்டோருக்கு வேறு உயர்ஜாதியினர் என்போருக்கு வேறா? கிராமப்புறங்களில் நாளொன்றுக்கு 32 ரூபாய், நகர்ப்புறங்களில் நாளொன்றுக்கு 47 ரூபாய் என்பது வறுமை கோட்டுக்கான அளவுகோல் என்று ரங்கராஜன் கமிட்டி முடிவு செய்திருக்கிறதே. இது பிற்படுத்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோருக்கு மட்டும்தானா? உயர் ஜாதியினர் பார்ப்பனர்கள் நாளொன்றுக்கு ரூபாய் 2,200 வருமானம் பெற்றாலும் அவர்கள் ஏழைகளா? இப்படி ஏராளமான நியாயமான கேள்விகள் முன்வைக்கப்பட்ட போதும் அவற்றையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு 10% உயர் ஜாதியினருக்கு குறிப்பாக பார்ப்பனர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதில் நாடாளுமன்றமும் ஆட்சித்துறையும் நீதிமன்றமும் மும்முரமாக இருந்தன. அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பான இந்த இடஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் ஏற்றது. அத்துடன் உண்மையான சமூக நீதியை கேள்விக்குள்ளாக்கியது. கல்வி சமூக ரீதியாக பிற்படுத்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோரை விட குறைவான தகுதி மதிப்பெண்கள் போதுமானவை என்று இந்த அரிய வகை ஏழைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்டது. பல்வேறு வங்கி தேர்வுகளில் சான்றுகள் உண்டு. அதுவரை தகுதி திறமை முக்கியமில்லையா என்று மூக்கை சிந்தியவர்கள் அரிய வகை ஏழை ஜாதி உயர் ஜாதியினருக்கான தகுதி என்பது பாஸ்மார்க்கை விட பாதிதான் என்றாலும் பல்லை காட்டினார்கள். எளிதில் மறைக்கத்தக்க வருமானத்தை அடிப்படையாக கொண்ட இந்த அரிய வகை உயர் ஜாதி ஏழைகளுக்கான இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி
பணக்காரர்கள், தொழிலதிபர்கள், பல லட்சம் கட்டி கல்வி பயிலும் வசதி மிக்கோர் இந்தியாவின் அதிகார பதவிகளை அடைவதற்கான ஒன்றிய பணியாளர் தேர்வாணையம் UPSC நடத்தும் IAS, IPS போன்ற குடிமை பணி தேர்வுகளில் வெற்றி பெற்று இடம் பிடித்திருக்கிறார்கள் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஏட்டில் ஷியாம்லால் யாதவ் என்பவர் வெளிக்கொண்டு வந்திருக்கும் இந்த மோசடி வெள்ளிடை மலை. IAS, IPS பணிகளுக்கான குடிமை பணிகள் தேர்வு 2025 EWS பொருளாதார ரீதியாக நலிந்த பிரிவு இடஒதுக்கீட்டின் கீழ் தேர்வான 104 பேரை இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஏடு ஆய்வு செய்துள்ளது. அதில் IIT பட்டதாரிகள், ஆண்டுக்கு 1 லட்சத்திற்கும் அதிகமான கட்டணம் வசூலிக்கும் நகரத்தின் தனியார் பள்ளிகளில் படித்த மாணவர்கள் மற்றும் வணிக குடும்பங்களைச் சேர்ந்தவர்களும் அடங்குவர். பிரபலமான குடிமை பணி பயிற்சி மையங்களில் 64.4% பேர் பயின்றவர்கள். தனியார் பள்ளிகளில் 44.4% பேர் படித்திருக்கிறார்கள். தொழில் நடத்தும் பெற்றோரை கொண்டவர்கள் 26.9 விழுக்காடு மற்றும் பெரு நிறுவன துறையில் 9.6% பேர் பணிபுரிந்தவர்கள் என்பது ஆய்வின் மூலம் தெரியவந்துள்ளது. 2025 ஆண்டிற்கான தேர்வில் 958 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இந்த ஆண்டு மார்ச் மாத முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. அதில் உயர்ஜாதி ஏழைகளுக்கான இடஒதுக்கீட்டின் கீழ் தேர்ச்சி பெற்ற 104 விண்ணப்பதாரர்களின் சமூக ஊடக பக்கங்கள், பயிற்சி மைய பதிவுகள் மற்றும் பள்ளி கல்லூரி விவரங்களை இந்த நாளிதழ் ஆய்வு செய்தது. அதிர்ச்சி அளிக்கும் அதன் முக்கிய கண்டறிதல்கள் இதோ. குறைந்தது 67 விண்ணப்பதாரர்கள் டெல்லி மற்றும் பிற நகரங்களில் உள்ள பிரபலமான பயிற்சி மையங்களில் வஜிராம் அண்ட் ரவி, வஜிராம் அண்ட் ரெட்டி மற்றும் திருஷ்டி IAS ஆகியவற்றில் பயின்றுள்ளனர். இங்கு ஆண்டுக்கான கல்வி கட்டணம் ரூபாய் 2.65 லட்சம், அதாவது 2,65,000 வரை இருக்கலாம். மொத்தத்தில் 104 விண்ணப்பதாரர்களில் குறைந்தது 84 பேர் முறையான குடிமை பணி பயிற்சியை பெற்றுள்ளனர். இவர்களில் பலர் ஃபோரம் IAS, நெக்ஸ்ட் IAS, கிங்மேக்கர்ஸ் IAS மற்றும் UPSC வாலா போன்ற பயிற்சி மையங்களில் பயிற்சி பெற்றுள்ளனர். அரசு அல்லது பல்கலைக்கழகம் நடத்தும் பயிற்சி திட்டங்களில் கலந்து கொண்டவர்கள் இந்த கணக்கெடுப்பில் சேர்க்கப்படவில்லை. சில பயிற்சி மையங்கள் கல்வி உதவி தொகைகளை வழங்கினாலும் அவை வரையறுக்கப்பட்ட அளவிலேயே உள்ளன. குறைந்தது 46 விண்ணப்பதாரர்கள் தலைநகர் டெல்லியை சுற்றிய பகுதிகளிலும், லக்னோ, ராய்ப்பூர் மற்றும் ஜெய்ப்பூர் போன்ற மாநில தலைநகரங்களிலும் உள்ள தனியார் பள்ளிகளில் தங்கள் பள்ளி படிப்பை முடித்துள்ளனர். இப்பள்ளிகளின் ஆண்டு கல்வி கட்டணம் 45,000 முதல் 1.5 லட்சம் ரூபாய் வரை உள்ளது என்பதை தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஏடு கண்டறிந்துள்ளது. குறைந்தது 28 விண்ணப்பதாரர்களின் பெற்றோர்கள் சொந்தமாக தொழில் நடத்துகின்றனர். கடைகள் மற்றும் வர்த்தகம் முதல் எஃகு உற்பத்தி, ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன், ஜவுளி மற்றும் இனிப்பு தயாரிப்பு வரை பல்வேறு தொழில்கள் இதில் அடங்கும். இக்குடும்பங்களில் குறைந்தது 5 குடும்பங்கள் தேசிய தலைநகர் பகுதிகளிலும், 1 மாநில தலைநகரிலும் மற்றும் 8 குடும்பங்கள் பல்வேறு மாவட்ட தலைமையிடங்களிலும் உள்ளன. UPSC தேர்வுக்கு தயாராவதற்கு முன்பு குறைந்தது 10 பேர் தனியார் துறையில், பன்னாட்டு நிறுவனங்கள் மற்றும் பெரிய மென்பொருள் கட்டுமான நிறுவனங்கள் உட்பட துறைகளில் பணிபுரிந்து வந்துள்ளனர். இவர்களில் சிலர் நல்ல ஊதியத்தை பெற்று வந்தனர். தேர்ச்சி பெற்ற 104 பேரில் குறைந்தது 14 பேர் IIT-களிலும், குறைந்தது 3 தேசிய தொழில்நுட்ப கல்விக் கழகங்களிலும் இளங்கலை அல்லது முதுகலை பட்டம் பெற்றவர்களாவர். குறைந்தது 27 பேர் டெல்லி பல்கலைக்கழகத்திலும், 3 டெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலும் பயின்றவர்கள் என்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஏடு செய்தி தருகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படைகளை மீறி உருவாக்கப்பட்ட இந்த சட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடுதான் உறுதியாக இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதில் தெளிவாக இருந்தது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தெளிவான முடிவெடுத்தது. சமூக நீதியில் அக்கறை கொண்ட சில அமைப்புகள் எதிர்த்தன. ஆனால் காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் கூட இதில் பாஜகவின் சட்ட மசோதாவிற்கு ஆதரவாக வாக்களித்து வெற்றி பெற செய்தனர் என்பது வரலாற்றில் நடந்த தவறுகளில் ஒன்று. அதனுடைய விளைவுதான் இன்று நடந்திருப்பது. குடிமை பணி தேர்வுகளில் நடந்துள்ள இந்த மோசடி குறித்து விசாரிக்க வேண்டும் என்று கல்வியாளர்கள் சிலர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் இது மட்டுமல்ல, பொருளாதார ரீதியில் இடஒதுக்கீடு என்பதே சமூக நீதி தத்துவத்துக்கு விரோதமானது என்பதை அவர்கள் உணர வேண்டும். சட்டப்படி இந்த அரிய வகை உயர் ஜாதி ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு முறியடிக்கப்பட வேண்டும். இப்போது IAS, IPS தேர்வுகளில் நடந்துள்ள இந்த மோசடி குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். ஏமாற்றியவர்களின் தேர்ச்சி ரத்து செய்யப்பட வேண்டும். இவர்கள்தான் நாளை இந்த ஆட்சியை நடத்தக்கூடிய பொறுப்பை ஏற்கக்கூடியவர்கள் என்பது பொது ஒழுக்கத்துக்கு உகந்ததா? கடந்த 7 ஆண்டுகளில் செய்யப்பட்டுள்ள நியமனங்கள் அனைத்தும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இது நீட் தேர்வை விட மோசமானது. ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமையை நசுக்கும் பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீட்டை எந்தவித குழப்பத்திற்கும் இடம் கொடாமல் ஒழித்து கட்ட வேண்டும். கடந்த 5 ஆண்டுகள் நடைபெற்ற தளபதி MK ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் அரசு இந்த பிரச்சனையில் மிகவும் உறுதியாக நின்று சரித்திரம் படைத்தது. ஒருபோதும் தமிழ்நாட்டில் உயர்ஜாதியினருக்கான பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீட்டுக்கு இடமே இல்லை என்பதில் உறுதியாக இருந்தது.
அந்த நிலைப்பாட்டில் இருந்து தற்போதைய தமிழ்நாடு அரசும் கொஞ்சமும் மாறிவிடக் கூடாது. இது வெகு மக்களான பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை பிரச்சனை. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. இதில் மாற்றத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் என்று பார்ப்பன உயர் ஜாதியினர் குறியாக இருக்கின்றனர். இது எப்படி மோசடிக்கு வழிவகுக்க கூடியது என்பதற்கு கண்முன்னே இன்று ஆதாரம் கிடைத்துள்ளது. எனவே மிகுந்த கவனத்துடன் இந்த அரசும் குறிப்பாக முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களும் மக்கள் விரோத நிலைப்பாட்டை எடுக்காமல் உறுதியாக இருக்க வேண்டுவது அவசியமாகும் என்று ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அன்பிற்குரிய தோழர்களே, 3 புதிய புத்தகங்கள் இந்த மேடையில் வெளியிடப்படுகின்றன. மிக முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நாம் பரப்புரை செய்ய வேண்டிய பிரச்சனைகள், நாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய செய்திகளோடு மிக குறைந்த விலையில் புத்தகங்கள் ஆக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டை பாலைவனமாக்க மேகதாது அணை திட்டமா என்ற புத்தகம், அதே போல நீட் தேர்வு நிரூபிக்கப்பட்ட பச்சை மோசடி என்கிற புத்தகம், 33 விழுக்காடு மகளிர் இடஒதுக்கீடும் பாஜக RSS ஆட்சியின் ஏமாற்று வித்தையும் என்கிற மற்றொரு புத்தகம். இவை 3ம் மிக குறைந்த விலையில் இங்கே விற்பனைக்கு கிடைக்கின்றன. அதான் சொல்லிடுறீங்க. மேகதாது அணை திட்டமா புத்தகம் ரூபாய் 10. அதே போல 33 விழுக்காடு மகளிர் இடஒதுக்கீடு பாஜக ஏமாற்று வித்தை ரூபாய் 10. நீட் தேர்வு நிரூபிக்கப்பட்ட பச்சை மோசடி என்கிற புத்தகம் 64 பக்கம் கொண்டது ரூபாய் 20 என மிக குறைந்த விலையில் இங்கே விற்பனைக்கு கிடைக்கிறது. தமிழக தலைவர் ஐயா ஆசிரியர்கள் இப்போது வெளியிடுகிறார்கள். 3 புத்தகங்களை சேர்த்து 40 ரூபா தான். ஒவ்வொரு செட்லையும் ஒரு புத்தகம் கூட வச்சிருக்கிறோம். அதனால 50 ரூபாய் கொடுத்து அந்த புத்தகங்களை தோழர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுகிறோம். முதலில் தமிழ்நாட்டை பாலைவனமாக்க மேகதாது அணை திட்டமா என்கிற புத்தகத்தினை நம்முடைய தமிழ்நாடு முதலீடு குழுவுடைய செயலாளர் ஐயா தாக்கு திவாரன் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். ஐயா ஆசிரியர்கள் வெளியிடுகிறார். இங்க பாருங்க, இங்க பாருங்க. நீட் தேர்வு நிரூபிக்கப்பட்ட பச்சை மோசடி புத்தகத்தினை தோழர் இரா தமிழ்ச்செல்வன் அவர்களும் 33 விழுக்காடு மகளிர் இடஒதுக்கீடு பாஜக ஏமாற்று வித்தை புத்தகத்தினை நம்முடைய கழகத்துடைய செயலவை தலைவர் அம்மா வீரமூர்த்தி அவர்களும் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் பதிவதி அவர்களும் பெற்றுக் கொள்கிறார்கள். இன்னொரு செட்டு கொடுத்துருங்க. ரெண்டு செட் கொடுத்தாச்சு. எல்லாமே சரியா கட்டல. நாளை 23/6/2026 செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு இதே அரங்கிலே தமிழ்நாடு மூதறிஞர் குழுவின் கூட்டம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்குள் வர்ணபேத திணிப்பு எனும் தலைப்பிலே பேராசிரியர் சேஷாதிரி அவர்களும் வினோத் ஆர்வலும் அவர்களும் பிரின்ஸ் NRS பெரியார் அவர்களும் உரையாற்றுகிறார்கள். தோழர்கள் வந்திருந்து சிறப்பிக்க வேண்டியது.
இல்ல நீங்க இன்னொரு செட் வாங்கி செட் கொடுத்து இது இவருக்கு வாடிக்கை. கொடுத்து கொடுத்து புதுமை இலக்கிய தந்தரை வளப்படுத்துவதிலே அம்மா தங்க தனலட்சுமி அவர்களின் ஒரு வாடிக்கையாக கொண்டவர். இந்த கூட்டத்திற்காக ரூபாய் 2000 புதுமை இலக்கிய தந்தருக்கு நன்கொடையாக அம்மா தங்க தனலட்சுமி அவர்கள் வழங்குகிறார். கொஞ்சம் ரெண்டு செட்டுகளை அடுத்து ஒண்ணு போய் வாங்க. நான் கொடுக்க போறேன். தளபதி அப்படியே இந்த நிகழ்விலே சிறப்புரையாற்ற ஆய்வு உரையாற்றுவது வருகின்ற தங்கர்கள் வந்துள்ள மற்ற தோழர்களுக்கு வணக்கத்தை கூறி அடுத்தபடியாக தமிழர் தலைவர் உரையாற்றுவார் என்பதை மட்டும் கூறி தலைமை உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மிகுந்த எழுச்சியோடு நடைபெறக்கூடிய இந்த தந்தை பெரியார் சிந்தனைகளுடைய கூர்மை என்ற ஆய்வுத்தோட சொற்பொழிவு 3வது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே மிகுந்த எல்லையற்ற மகிழ்ச்சியை அடைகிறோம். இந்த பொழிவுகளை நேரில் கேட்டவர்களும் விடுதலை வாயிலாக படித்த நண்பர்கள் பலரும் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னை உற்சாகப்படுத்தக்கூடிய அளவில் ரொம்ப சிறப்பான கருத்துக்கள், இதெல்லாம் புத்தகமாக வர வேண்டும் என்று சொன்னார். புத்தகமாக எழுதுவதற்கு துவங்கித்தான் இந்த உரையை ஆரம்பித்தது. அதுக்கு பிறகு ஏன் மக்கள் மத்தியில் முதல்ல போய் சேரட்டும் என்பதற்காகத்தான் இந்த பணியை செய்ய ஆரம்பித்து 1-2 நிகழ்வுகளில் முடித்து விடலாம் என்று முதல்ல நினைத்தோம். ஆனால் அது போகிற போக்கை பார்த்தால் இதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் தொடர்ந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இது ஒரு பெரிய எனக்கு ஒரு பெரிய இழைப்பாறுகள், அவ்வளோதான், ரிலாக்ஸேஷன். அதாவது எனக்கு மற்ற பணிகளுடைய சுமை அதிகமாக இருந்தாலும் இது ஒரு ரொம்ப இன்பச் சுமை, அதுதான் மிக முக்கியம். ஆகவே அதை சுமையும் இருக்கிறது, அதை கேட்கிற உங்களுக்கு எப்படி இருந்தாலும் பேசுகிற எனக்கு சுவையாகவும் இருக்கிறது. ஏன்னா பெரியாரின் வாழ்நாள் மாணவர் என்று சொல்லி அதிலே தான் எனக்கு இருக்கிற உண்மையான ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, உண்மையும் கூட. அதை நான் மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த அவை எனக்கு வழங்கி இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த உரை தொடர்ந்து பல செய்திகளை சுவையாக கொடுத்து, இது இன்னும் ஒரு பெரிய ஆய்வு சொற்பொழிவாக இருந்தாலும்
இந்த ஆயுள் சொற்பொழிகள்லாம் சில பேருக்கு ரொம்ப கடினமான ஒரு பரிசோதனை இருக்கும். பேசுறவர்களுக்கும் பரிசோதனையா இருக்கும், கேட்கிறவர்களுக்கு அதை விட பெரிய அளவுக்கு இருக்கும் போராமை. அது மாதிரி இல்லாத தந்தை பெரியார் அவர்கள் மக்கள் மொழியிலே பேசினார்கள், மக்களுக்காக சிந்தித்தார்கள், மக்களுக்காக எழுதினார்கள், மக்களுக்காக பேசினார்கள், மக்களுக்காக போராடினார்கள். ஆகவே எல்லாம் மக்களுக்காக, அதுவும் மேட்டுக்குடி மக்கள் என்று சொல்லக்கூடிய உயர் வர்க்கத்திற்கு அல்ல, ஒடுக்கப்பட்ட மக்கள், விதிக்கப்பட்ட மக்கள், வாழ்வுரிமை மறுக்கப்பட்ட மக்கள், இவர்களுக்காக தான் பேசினார். அந்தந்த சந்தர்ப்பத்தில் என்னென்ன செய்யணும்னு அவருடைய கூர்மை, சிந்தனையுடைய கூர்மை செயலாக்கத்தில் வந்தது. பல பேர் கூர்மையோடு சிந்தித்தவர்கள் ஏராளம் இருப்பார்கள் வரலாற்றில். ஆனால் தந்தை பெரியாரை பொறுத்தவரையில அவர் சிந்தனை கூர்மை என்பது சமூகத்தின் சொத்து, வளர்ச்சியின் வரலாறு, முன்னேற்றத்திற்கான துடுப்பு பாதை, அதுதான் முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்கியார். அதோட சில உண்மைகள் காலத்தை வென்றவை. அவர் ஒவ்வொரு அனுபவத்திலும் கடைந்தெடுத்த அனுபவம், அது திரண்ட வெண்ணெயை போல, அந்த வெண்ணெயில இருந்து நாம் அதை நெய்யாக ஆக்கி சுவைப்பதைப் போல நமக்கு இந்த வாய்ப்பு வருகிறது என்று சொல்லும்போது, இன்றைக்கு 1937 எத்தனை ஆண்டுகள் பாருங்க, மிக முக்கியமாக 90 ஆண்டு, 90 அவ்வளோ பெரிய வாய்ப்புகள் இருக்கு. 89 ஆண்டுகள் 90 ஆண்டுகள் சொல்லக்கூடிய அளவுக்கு வரும்போது அன்றைக்கு பேசின கருத்து இன்னைக்கு படிக்கும்போது இன்றைக்கு அது பொருந்தது. அதுதான் மிக முக்கியம். காலத்தை வென்ற கருத்தில் ஊறப்பட்டு ஊறிய அனுபவ முத்துக்கள், அந்த முத்துக்களை மூழ்கி எடுப்பது மாதிரி தான் இருக்கக்கூடிய அளவுக்கு மூழ்கி. தமிழ் தலைவர் சொல்ற உரைகளை எல்லாம் சொன்னோம். 2 செய்திகளுக்கே நேரம் வரல. போன தடவை மாதிரி நிறைய செய்திகளுக்கு வர முடியல. இது அப்படி இல்லை, இப்போ நேரடியாகவே செய்திக்கு வருகிறோம். அதில் ரொம்ப மிக முக்கியம், இப்போ இருக்கிற அளவிற்கு அதிகமாக இப்போ மக்கள் மத்தியில் இப்போ இருக்கிற பிரச்சனை என்ன உங்களுக்கு தெரியும். ஜனநாயகம் என்ற பெயராலே ஒரு அசல் கூத்து நடந்து கொண்டிருக்கிறது. அது மனிதர்கள்லாம் இப்போ மனிதர்களை வர்றதை விட பேரம், மனிதர்களுக்குள்ள நடக்கிற பேரத்துக்கு அப்பாவியான குதிரையை பலியாக்கிட்டாங்க. இந்த குதிரை பேரம்னு ஆக்கியிருக்காங்க. ஆனா அதுல ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, காளை மாடு தான் திராவிடம், குதிரைங்கிறது ஆரியர்கள் கொண்டு வந்தது. முழுக்க முழுக்க இந்த குதிரை பேரம்னா ஆரிய பேரம்னு அர்த்தம். அது ஆரிய பேரம், ஆரிய பேரம், இது ரொம்ப சுருக்கமானது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு குதிரை பேரம் இப்போ நடக்குது. அதுவும் கட்சியில் ஒரு கட்சி தோத்து போச்சுன்னா உடனே எங்கே கிடைக்கும் அப்படின்னு கிடைச்சி அது சொன்னார். புலவர்கள் அந்த காலத்தில் ரொம்ப மரியாதையாக பாடினாங்க. நம்ம தமிழ் புலவர்களுக்கும் திராவிடத்துக்கும் ஆரியத்துக்கும் இருக்கிற வேறுபாடு, இப்போ குதிரைன்னாங்க. அவங்க அப்படி இல்லை, அற்ற குலத்து அருநீர் பறவை போல் அது சொல்லலாம். இப்ப சமீபத்தில் சொன்னா, ஏன்னா அதுக்கு மேல சொல்ல வேண்டியதில்லை, இது அறிவார்ந்த அரங்கம். அதாவது எல்லாம் நடந்து போனா அடுத்த குளத்துக்கு போறது. இப்ப அது வேகமா நடந்துட்டு இருக்கு. இன்னும் சில பேருக்கு, அரசியல்வாதிகளுக்கு இப்ப புதிய கட்சிகள் வந்தா வேடந்தாங்க. அதெல்லாம் நிறைய வேடந்தாங்க, அரசியல் வேடந்தாங்க. ஆகவே அந்த வேலைதாங்க மாதிரி அதில் ஒன்று அனுப்பி சீசன், ஆனால் ரொம்ப நேரம் இருக்க மாட்டான். அதனால் அதை நம்பதான் பைத்தியக்காரன். அதை நம்பி கூட புண்ணே அந்த பறவை இருக்குன்னு நினைச்சா. பறவைக்கு உரிமையானது எது என்றால் கூடுதானே தவிர பறப்பதும் கூட்டுக்குள்ளே போவதும் தான். அது இதை 2 செய்திகளை கவனிக்கணும். பறவை கூட்டுக்குள்ளே இருப்பது இயற்கை, கூண்டுக்குள்ளே இருப்பது செயற்கை, அடிமைப்பை. கூண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. எனவே நான் கூட்டில் உள்ள பறவைகளா கூண்டில் பிடிக்கப்பட்ட பறவைகளா என்பது கூவத்தூர் வரலாறு சொல்லும். அதுதான் மிக முக்கியமானது. அது மாதிரி இன்னும் சில பேர் ரிசார்ட்ஸ்
ரிசார்ட்ஸ் தான் என்ன அர்த்தம்னா திறந்த வழி சிறைச்சாலை. அதுதான் வேடிக்கை. அரசியல் திறந்த வழி சிறைச்சாலைகள்லாம் இப்போ ரிசார்ட்ஸ் என்று பயன்படக்கூடிய அளவில் இருக்கு. இப்படி நவீனத்தை சொல்லிக்கிட்டே போகிறான். ஏன்னா ரொம்ப கடினமான விஷயத்த கொஞ்சம் தேர்தல் தடவி கொடுக்கணும்ல, கசப்பான விஷயங்கள் அடுத்து வர போகிறது. அதனால தான் கொஞ்சம் இந்த செய்திகளை எடுத்து சொன்னோம் பூராமே. அப்படி வரும்போது இங்கே ரொம்ப தெளிவாக பாருங்க, ஐயா எழுதுறார், நீதி கட்சி அதன் மீது அபாண்டமான அவதூறுகளை சொல்லி நல்லா ஆண்டாங்க. அவங்க ஆண்டது மாதிரி எதுவுமே சிறப்பு இல்லை. பார்ப்பன ஏடுகள், பார்ப்பன பிரச்சாரங்கள் அன்றும் இன்றும் என்றும் நம்மவர்களுடைய ஆட்சியை சாயமடித்து காட்டுவார். நம் ஆட்கள் ஏற்கனவே மூலம் காயப்பட்டு விட்டது மூளை. எனவே சாயமடித்த பார்வையும் காயப்பட்ட மூளையும் அதனால சேர்ந்ததுனால ஏமாந்து போட்டார் நீதி கட்சியார். நீதி கட்சியை மாதிரி ஒரு யோக்கியமான கட்சி வேற எதுவும் கிடையாது. ஒழுக்கமானவர்கள் ஒவ்வொரு அமைச்சர்களும் பணக்காரர்கள் தான், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா அன்னைய சூழ்நிலையில அந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு தான் முதல்ல இருந்தது. பூரா யார் முன்னால் இருக்கானோ, யார் வாய்ப்புகள் இருந்ததோ அவங்களுக்கு, ஏன்னா மற்றவர்கள் கீழே இருந்து எழுந்து உட்காரணும், அவர்களுக்கு எப்படியோ அந்த வாய்ப்பு கிடைச்சி. ஆனால் அவர்கள் தங்கள் சமூகத்தில் நினைக்கிற பிற்படுத்தப்பட்டவருக்கும் தாழ்த்தப்பட்டவருக்கும் ஒடுக்கப்பட்டவருக்கும் பயன்பட்டார். நான் வசதியாக இருக்கிறேன்னு சொல்லலை, பணக்காரர்களாக இருந்தார்கள், ஆனால் ஏழைகளுக்காக பாடுபட்டார். படித்தவர்களாக இருந்தார்கள், படிக்காதவர்களுக்காக பாடுபட்டார். ஆனால் இது அத்தனையும் உண்டாக்கி கொண்டு அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று பணக்காரரான தந்தை பெரியார் தன்னுடைய பணம் சொகுசு வாழ்க்கையை விட்டு சொந்த பணத்தை பத்திரிகை மூலமாகவும் இயக்கத்தின் மூலமாகவும் செலவு செய்கிறார். இன்றைக்கு மக்கள் பின்னால் அவருக்கு கொடுத்தாங்க நிறைய, ஆனால் முன்னால் அப்படி இல்லை மிகப்பெரிய அளவுக்கு. அப்படியெல்லாம் தாண்டி வந்தார். அந்த நீதி கட்சியை பொய் சொல்லி பொய் பிரச்சாரம் செய்து வைத்தார். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், 37 சரியே ராமசாமி முதலியார் ரெட்டையர்கள், உலக புகழ் பெற்ற ரெட்டையர்கள், நீதி கட்சி. அவர் பெரிய ஆக்டர், மிகப்பெரிய அளவுக்கு எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வெள்ளைக்கார அரசாங்கத்தில் கொடுக்கார். ஆங்கிலம் புலமை, நிர்வாக திறமை, இதெல்லாம் மிகப்பெரியவர். அப்படிப்பட்ட சரியே ராமசாமி முதலியார் தேர்தல் நிற்கிறார். இந்த தேர்தலுடைய குணாதிசயம் வித்தியாசமானது. எவ்வளோ பெரிய அறிவாளியா அதை பற்றி அவர் கவலை இல்லை. யாரும் தேர்தலில் நான் பிடிச்சவங்களும் ஓட்டு போடலாம், இது இன்னைக்கு ஏற்படுறதில்லை, அன்னையிலிருந்தே இருக்கக்கூடிய அது அதோட உடன் பிறந்த ஒரு கூறு, தேர்தலுடைய கூறு, ஜனநாயகத்துடைய ஒரு கூறு. உடனே சத்தியமூர்த்தி என்ன பண்ணாங்க, பெரிய பிரச்சாரம் சாதாரண மக்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில் வேற சொன்னார். இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருந்தேன். ஐயாவிடமே இந்த சந்தேகத்தை கேட்டேன் நான். ஏன்னா எல்லாமே அதை பற்றி எழுதணும். விடுதலையில் ஆசிரியர் குருசாமி அப்போ எழுதுவார், அதை படித்து தான் முதல்ல நான் தெரிந்து கொண்டேன். விடுதலை வாசகர் என்ற முறையில் தாலி இருக்க ராமசாமி முதலியாருக்கா உங்கள் ஓட்டு போடுங்கள், மங்களகரமான மஞ்சள் பெட்டியிலே உங்கள் ஓட்டு. இப்படிதான் காங்கிரஸுங்கிற பேராலே பார்ப்பன ஆதிக்கம் பிரச்சாரம். எல்லாரும் இதை சொன்னாங்க, எழுதியிருந்தாங்க. அடிக்கடி விடுதலை தலைநகரத்தில் இப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டார்கள் என்று நம்முடைய ஆசிரியர் குருசாமி அவர்கள் விடுதலை எழுதுவார், படிச்சிருக்கிற மாணவர்களுக்கு. அது எனக்கே கூட எல்லாரும் அந்த ஒரு லைன் தான் பேசுவாங்க, ஏன்னா அதிக நேரம் இல்லை கூட்டத்தில் பேசுறப்பா அப்படின்னு. நான் ஐயாவை கேட்டேன் ஒரு தடவை, அது என்ன தாலி இருக்க ராமசாமி முதலியார் போட்டு போடணும்னு கேட்டாங்க. அதுவா சொல்கிறேன் அப்படி கேட்டு நல்ல விளக்கம் சொன்னார். என்னன்னா, நம்ம சென்னை மாகாணத்தில் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு நிர்வாக மெம்பராக இருக்கிறார் பழையில. அப்படி இருக்கும்போது அவர் தேர்தலில் மறுபடியும் முடிஞ்சவுடனே நிற்கிறாரு. சவுத் கனடா அந்த மாதிரி ஒரு பகுதி இருக்கு பாருங்க, கனடா பகுதியில் கொள்ளையகால் இதெல்லாம் நம்ம இறங்கி பகுதி இருந்தது. மலையாள பகுதியில் ஒரு பகுதி இருக்கும், அதுதான் சென்னை மாகாணம், பிரசிடென்சி போகிறார். அதில் ஒரு வழக்கு வருது. என்னன்னா, அந்த வழக்கில் கடனுக்காக ஜப்தி பண்ணுறாங்க. ஜப்தி பண்ணால் அப்போ அந்த காலத்தில் கடன் வாங்கி திருப்பி கொடுக்கலன்னா அவங்கள கைது பண்ணிட்டு போகிற பழக்கம் உண்டு, சிவில் அரெஸ்ட் அப்படின்னு. அதுக்கு பேட்டா கட்டுறதெல்லாம் யார் அவனை போட்டாங்களோ
அவங்களே பணம் கட்டுவாங்க. இப்போ அந்த முறை கிடையாது போகிறாங்க. அதனால் கைது பண்ணி ஒரு அம்மா அந்த வரலன்னொடனே அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பெண்ணை பார்த்து கைது பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. சிவில் அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்து அந்த பெண்ணை அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அந்த அம்மா நிற்குது, கழுத்தில் ஒன்றும் இல்லை. ஐயா நீதிபதி கேட்குறாரு, வெள்ளக்கார நீதிபதி அவன் வந்த உடனே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அது மாதிரி வந்த உடனே லா மெம்பர் யார், ராமசாமியார். அப்போ அந்த அடிப்படையில் இருக்கும்போது இங்கே வந்து கேட்குறாங்க போகிறாங்க, என்ன உங்கள்கிட்ட எந்த சொத்து இல்லையா, அவங்கள்ட்ட அட்டாச் பண்ணி ஏன் அவங்கள்ட்ட அட்டாச் பண்ணலாமே அப்படின்னு, அவங்க சொத்தை அட்டாச் பண்ணலாமே அப்படின்னு. அவங்க கையகப்படுத்துறது ஒன்றும் இல்லைங்க அவங்கள்ட்ட அப்படின்னு. அப்படியா அப்படின்னு ஒத்து பார்க்குற யார் விளக்காங்க. இந்த அம்மா தாலி கயிறு தொங்குது, தாலி, அந்த தாலி தெரியுங்க போகிறாங்க போட்டுக்கிட்டு கட்டிக்கிட்டு. வாட் இஸ் த ஜுவல் அப்படின்னு. அந்த நகை என்ன, அவனுக்கு தாலியா வெங்காயமா என்ன புரிய போகுது, அவனுக்கு ஒன்று தாலின்னா ஹோலின்னு அவனுக்கு தெரியாது. இவன் தாலின்னா ஹோலின்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. புரியுதா? அது ஒன்றுமே இல்லை. அங்கே இருந்து வந்தோடனே ஏன் இந்த நகை இருக்குல்ல, அந்த நகையை கட்டி அதை பொருள்னு 50 ரூபாய்னு கடை வாங்கியிருக்க, 50 ரூபாய்க்கு அதை ஜப்தி பண்ணாத அப்படின்ட்டான். அதை தேர்தலில் எதிர்கட்சி தலைவராக இருந்த காங்கிரஸ் தலைவராக இருந்த சத்தியமூர்த்தி கீழே இறங்கி அந்த தாலியாளை கொஞ்சம் அப்புறம் வந்து விளக்கி சொல்லி அப்புறம் சொன்ன உடனே அவன் கரெக்ட் பண்ணிட்டான். பின்னால் ஆனால் கரெக்ட் பண்ணதுக்கு தன்னை கருத்து எனக்கு தெரியாது, இதெல்லாம் எனக்கு தெரியாது வருத்தம் தெரிவித்தார் நீதிபதி. அதெல்லாம் மறைச்சுட்டான். மறைச்சிட்டு முழுக்க தாலியத்த ராமசாமியார், ஏன்னா ராமசாமியார் நிர்வாக குழு உறுப்பினர். ஏதோ ராமசாமியார் ஆட்சியில் இருந்தாருன்னு காட்டு. எவ்வளவு தவறான பிரச்சாரத்தை திட்டமிட்டு செய்வார்கள் சொன்னால், இன்ஸ்டாகிராம் பயன்படணும்னு அவசியம் இல்லை, இன்ஸ்டாகிராம் அதுதான் மிக முக்கியமான. மிகப்பெரிய அளவுக்கு அந்த வாய்ப்புகள் பூராமே பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. அப்படியெல்லாம் சேர்ந்து சாதனைகள் செய்த அந்த ஆட்சியை வேதனைக்குரியதாக தோற்கடித்தார். அந்த நேரம் ஜஸ்டிஸ் கட்சியும் ஆதரிக்கிறார் தந்தை பெரியார். காங்கிரஸுக்கு வச்சுக்கிட்டு ராஜகோபாலாச்சாரியர் மற்றவங்க பயன்படுத்துறதுக்கு எந்த பிரச்சாரத்துக்கும் போகிறாங்க. அந்த நிலை அது வந்து உடனே சேர்ந்தார். உடனே எல்லா தோழர்களிலையும் காங்கிரஸ் சொல்கிறார். அதாவது தமிழர் தலைவர் புத்தகத்தில் 146வது பக்கத்தில் இருக்கிற செய்தி கூறாம இல்லை தெளிவாக சொல்லுகிறார். மிகப்பெரிய அளவில் அவர் சொல்லும்போது இந்த செய்தியை படிக்கிறாங்க. இக்காலத்தில் நடைபெற்ற எல்லா தேர்தல்களிலும் காங்கிரசுக்கே வெற்றி. அதனால நகரசபை, ஜில்லா போர்டு, பஞ்சாயத்து சபை ஆகிய எல்லாவற்றையும் அவர்களே கைப்பற்றினார். காங்கிரஸ் எதிர்த்து நின்ற பெரிய மனிதர்கள், ஒரே வார்த்தை பெரிய மனிதர்கள் எல்லோரும் தோற்றனர். இதனால் பலர் பொதுவாழ்வே நமக்கு வேண்டாம் என்று விலகினர். சிலர் காங்கிரஸோடு கலந்து ஒன்றாயினர். ஒரே வார்த்தை காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தோன்னு அங்கே போயிட்டாங்க. இன்னைக்கு தான் இந்த வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க. வியாதி வந்து இப்போ இருக்கிறது கொஞ்சம் விரிவாக இருக்குமா, ஒரே வாழ்க்கை பண்ணணும். அந்த காலத்தில் வேற இல்லை, அது வெறும் நேரடியாக இருந்தது. அதுதான் மிக முக்கியம். ஆகவே ஒன்றாயினர். இந்த நிகழ்ச்சியை கண்டு வென்றாயினர். இதனால் பலர் பொதுவாழ்வே வேண்டாம் என்று விலகினர். சிலர் காங்கிரஸோடு கலந்து ஒன்றாயினர். எவ்வளோ அழகா எழுதினார், ஒரே வார்த்தை தீர்ந்து போச்சு, ஒன்றாயினர். இந்த நிகழ்ச்சியை கண்டு இங்கேதான் கவனிக்கணும். பெரியாருடைய சிந்தனை கூர்மை இங்கேதான் தெளிவாக. இந்த நிகழ்ச்சியை கண்டு ஈவேரா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அதான் எல்லாரும் அதிர்ச்சி அடைவாங்க, எல்லாரும் வருத்தப்படுறார். தோத்து போனது மகிழ்ச்சி அடைகிறவர் ஒரே ஒருத்தர் தான். அதில் சொல்றாரு பாருங்க, இதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். தம் கட்சியில் உள்ளவர்கள் யார், ஜஸ்டிஸ் கட்சி, அது ஆதரிக்கிற கட்சி, அதை ஜஸ்டிஸ் கட்சிக்கே இவர் கிட்டத்தட்ட
அடுத்த வருஷம் தலைவர் ஆக போறார். அந்த சூழ்நிலையில் ஆதரவு பூரா அவருடைய பிரச்சாரம் ஒரு பிரச்சாரத்தையும் தாண்டி தோற்று போயிருக்கோம். நம்ம பிரச்சாரத்தையும் தாண்டி தோற்று போகலையா? அது மாதிரி தான் மிக முக்கியமா. ஆகவே இவ எப்பொழுதும் கவலைப்படுவதே இல்லை. தம் கட்சியில் உள்ளவர்கள் எதிர்கட்சியில் சேருவதை பற்றி எதிர்கட்சியில் போறாங்க எல்லாரும் என்ன நம்ம கட்சி விட்டு போறாங்க கவலை அடைவோம். ஐயோ கட்சியை விட்டு போயிட்டாரா, அவர் போறாரா, இவர் போறார், அவர் போறார், இவர் வர்றார், கதவு திறக்கல, ஹீரோ நிறைய நிற்கிறாங்க, என்ன ரொம்ப நேரம். அதனால முக்கிய தலைவர்கள் கூட வரவேற்கல. யாராவது 2000 3ஆம் கட்டம் பரவாயில்ல, எத்தனை கட்டமா இருந்தா எனக்கு என்ன. அடுத்து முனிசிபல் தேர்தல் இருக்கு, அடுத்து நகராட்சி தேர்தல் இருக்கு, அந்த தேர்தலுக்கு வர தொங்குது. நிறைய ஆசை பாதிச்சு அதுதான் மிக முக்கியமான. அது மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு வாய்ப்புகள் ரொம்ப வேலைக்கு அந்த உடனே இதுல ஐயா எழுதுறார் குடியரசர். இந்த பகுதியை நல்லா கவனிக்கணும். இப்போ அதானே இப்போது இந்த இது 37 எழுதுறது. ஆனால் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஏதோ புதுசாக சொல்ற மாதிரி இருக்கணும். இப்போது பலர் கட்சி விட்டு கட்சி மாறுகிறார்கள். எப்போ 37, எனக்கு வயசு 4. பல பேருக்கு மாட்டீங்க அந்த காலகட்டம். அதுதான் இப்போ புத்தகம் இருக்கிறதுனால வரலாறு எவ்வளவு உபயோகமா இருக்கு பாருங்க. அதனால வரலாற்றை சொல்றதுக்கு நம்ம அப்ப இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக தான் இல்லாதவெல்லாம் தெரியறதுக்கு தான் வரலாறு மிக முக்கியமா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மிக முக்கியமா இப்போது பலர் கட்சி விட்டு கட்சி மாறுகிறார்கள். உத்தியோகம் பதவி வேண்டுமானால் காங்கிரஸில் சேர்ந்தால்தான் கிடைக்கும் என்ற எண்ணத்தை சிலருக்கு சமீபத்தில் நடந்த முட்டாள் தேர்தல் காட்டிவிட்டதா? சமீபத்தில் நடந்த பெரியார் மொழி முட்டாள் இப்ப இருக்கிறத நினைச்சுக்காதீங்க. அவர் சொல்றாரு மிகப்பெரிய அது முட்டாள் தேர்தல் காட்டிவிட்டதால் அவசரத்தில் யார் யாருக்கு பதவிகள் வேண்டுமோ அவர்களும் ஒண்ணு, யார் யாருக்கு பதவிகள் வேண்டுமோ அவர்களும், பதவிகள் இல்லாவிட்டால் யார் யாருக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்காதோ அவர்களும் 2வது கேட்டகரி. பதவி வேண்டுவோர், பதவி இல்லாத அவனுக்கு மரியாதை. அவன் இருக்கிறதே என்னன்னா அவன் சொந்த தன்மையில இல்லை, இவர் அங்க இருந்தா. அதனால நாற்காலி தான் மரியாதை. பொதுவாக அவன் சொல்றான் அந்த நாற்காலி. ஆகவேதான் பதவிகள் இல்லாவிட்டால் யார் யாருக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்காதோ அவர்களும். அடுத்த வரும் இந்த ஐயா எழுதுகிற ஒவ்வொரு கட்டமும் எவ்வளவு துல்லியமா இருக்கும் பாருங்க. தங்களது வாழ்வுக்கு வேறு யோக்கியமான வழி இல்லாதவர்கள், தங்களது வாழ்வுக்கு வேறு யாரும் யோக்கியமான வழி இல்லாதவர்களும் அதான் இருக்காத யார் யாருக்கு வழி இல்லாதவர்களும் இப்போது வேகமாக காங்கிரஸில் சேர்ந்து வருகிறார். காங்கிரஸ் அப்ப அவர் எந்த கட்சியில் காங்கிரஸில் சேர்ந்து வருகிறார். இதை பற்றி நாம் வருந்துவதா, ஐயோ போயிட்டாங்கன்னு வருந்துவதா, மகிழ்ச்சி அடைவதா என்பது ஒரு பிரச்சனை தான். ஆழமா நடுநிலையில் சொல்றாரு. இதை பற்றி வருந்துவதா மகிழ்ச்சி அடைவதா என்பது ஒரு பிரச்சனை தான். அடுத்த கேள்வி, அடுத்த பதில் கேள்வி கேட்டார். அவரே கேள்வி, அவரே விளக்கின்றார். வருந்துவதா என்பது ஒரு பிரச்சனை தான். நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டியதுதான் கிரமம் என்பது எனது அபிப்பிராயம், நமது அபிப்பிராயம். நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டியதுதான். வருத்தப்படாத, கட்சிக்கு போடுறாங்க, என்னையா போறவனை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாரு. கட்சியை பலவீனம்தான் வித்தியாசம். அதுதான் பெரியார், அதுதான் சிந்தனையுடைய கூர்மை, அதுதான் இருக்கு. அப்போ உடனே சொல்றாரு மகிழ்ச்சி அடைய வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிரமம் உள்ளது. யார் யார் ஜஸ்டிஸ் கட்சியில் இருந்தாலும் கவனிங்க, ஒவ்வொரு வரியும் ரொம்ப முக்கியம். எழுத்தும் யார் யார் ஜஸ்டிஸ் கட்சியில் இருந்தாலும் அவர்கள் பட்டம் பதவி பெற்று நிர்வாகம் நடத்தியதாலும், கட்சியில யார் யார் கட்சியிலே இருந்ததாலும் அவர்கள் பட்டம் பதவி பெற்று நிர்வாகம் நடத்தியதாலும் கட்சிக்கு கெட்ட பெயரும் தேர்தலில் தோல்வியும் ஏற்படுவதற்கு காரணஸ்தர்களாக இருந்தார்களோ அவர்களை
தேர்தலில் தோக்கிறதுக்கு அவர் தான் காரணம். அவர்கள்லாம் வந்து தோத்தாங்கன்னா அது போய் வருத்தப்படுறது என்ன இருக்குங்கிறார். மகிழ்ச்சியில் அடையணும் அது சொல்லிட்டு அது என்ன காரணம் மகிழ்ச்சி அடையிறது காரணம் சொல்றாரு பாருங்க. தத்துவ ரீதியா இது மாதிரி யாரும் சிந்திக்க முடியாது. ஒரு தோல்வி ஏற்பட்டால் எல்லாம் தோல்வி. இன்னும் பல பேர் எந்திரிச்சு நிற்கல. அதுதான் மிக முக்கியம். ஒரு ஆள் வீரம் பேசினாரு நடையில 34 இடங்களில் யாரும் வாங்கல. எழுந்திருக்கல ஒரு வாரம் அட்ரஸே தெரியல. அப்புறம் இந்த குட்டி சட்டையில கீழே வந்தவங்க தண்ணி எண்ணி தெளிச்சு அப்புறம் வந்து பட்டி எல்லாம் பண்ணி ரொம்ப பேர் அவங்க மேல விழுந்து எல்லாம் செய்யற மாதிரி ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில். அதுதான் மிக முக்கியம். அவருக்கு இந்த பக்கம் ஒருத்தர், தென்னாட்டில் ஒருத்தர், ஜாதி அடிப்படையில் இன்னொருத்தர், மாமா மச்சா ஒரு உறவு காட்டுறது இன்னொருத்தர், அப்படியெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு வருவார் போறாம. அப்படி வந்ததுனால அந்த நிர்வாகம் நடத்தியதால் கட்சி கெட்ட பேரும் தேர்தலில் தோல்வியும் அவருக்கு தள்ள முடியாமல் இருந்த காலத்தில் அவர்களாக நம்மை விட்டு போய்கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவர்களே நம்ம விட்டு போயிட்டார்கள் என்று சொன்னால், அதை விட ஜஸ்டிஸ் கட்சி சுத்தப்பட்டு வருகிறது என்பதற்கு வேறு என்ன அத்தாட்சி வரும்? பொது அறிவு இருக்கிறவர்கள் அப்படிதான் சிந்திப்பாங்க. காமராஜர் கட்சி நடத்திருக்கும் போது இது மாதிரி சில பேர் காமராஜருக்கு எதிராக பெரியார் ஆதரிக்கிறாருங்கிறதுக்காக அவர் மேல ஆத்திரப்பட்ட மாதிரி தான். இத்தனைக்கு நெருக்கமா இருந்த கொஞ்சம் உயர் ஜாதி தன்மை இதெல்லாம் வந்து காமராஜருக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் அதுன்னு பேசி சமதர்மம்னு பேச ஆரம்பிச்சார் பெரியார் ஆரம்பிச்ச உடனே. இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. அப்ப என்ன பண்ணாங்க, ஆச்சாரியார் தூண்டுதல்ல ஒரு புதிய கட்சி ஒன்று தேர்தல் நேரத்துக்கு முன்னால் ஆரம்பிச்சாங்க. பல பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரியும். அந்த கட்சிக்கு என்ன பேருன்னா, கூட வைஸ் பிரசிடண்டா இருக்காங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு. அவருக்கு அடுத்த பதவியில் இருக்கிறார். அவரெல்லாம் திண்டிவனத்துக்காரர் போறாம வெங்கடேஸ்வர ரெட்டியார்னு பேர். அதே மாதிரி சாத்தூர் ஜெயராம் ரெட்டியார் விருதுநகர்ல ரொம்ப மிக முக்கியமானவர். இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து ஆச்சாரியாருடைய மறைமுகத்துண்டு. அப்புறம்தான் ஆச்சாரியார் சுதந்திர கட்சின்னு தனியா வந்தார். அந்த காலகட்டத்தில் ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. என்ன பேர் வைக்கிறதுன்னு கேட்டாங்க. அவர் தான் சொல்லி அனுப்புறாரு, காங்கிரஸ் சீர்திருத்த கட்சி, காங்கிரஸ் ரிஃபார்ம் பார்ட்டி, சிஆர்சி அப்படின்னு அதுக்கு பேர் வச்சாங்க. தேர்தலுக்கு முன்னாடி வந்தது. தலைவி போட்டாங்க எல்லாரும். காமராஜரை கேட்டாங்க. காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் காமராஜர், புது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களே ஐயா, உங்களுக்கு எதிராக காங்கிரஸுக்கு எதிராக புது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களே. ஆமா அப்படியா காமராஜர், அதுதான் வார்த்தை. அதுதான் பெரியார் மாதிரி பொது அறிவிக்கிற. அப்படியா என்ன பேருங்கிற அப்படின்னாரு அவருடைய மொழியில. காங்கிரஸ் சீர்திருத்த கட்சி. அப்படியா சரி, நீ எல்லாம் போயிட்டாங்கல்ல காங்கிரஸ் சீர்திருத்த அவங்களுக்கு சீர்திருத்தத்தை காங்கிரஸ் சீர்திருத்தத்துக்காக போயிட்டாங்க. அவங்க வேற ஒன்றும் இல்லை, காங்கிரஸ் சீர்திருத்த கட்சி பதில் சொல்றாரு. அது மாதிரி தந்தை பெரியார் எப்படி அவங்க சிந்தனையை ஓட்டல் பொது அறிவு, இது வந்து படிப்பறிவு எல்லைக்குள்ள இருக்கக்கூடியது அல்ல, அது மிக முக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கி இங்க சொன்னார்கள். கட்சிக்கு கெட்ட பெயரும் தேர்தலில் தோல்வியும் ஏற்படுவதற்கு காரணஸ்தர்களாக இருந்தவர்களோ அவர்களை நாம் தள்ளுவதற்கு முடியாமல் இருக்கிற காலத்தில் நாம போய் அவனை எப்படி தள்ளுறது? அந்த சூழ்நிலையில தள்ளணும்னு நினைக்கிறோம், ஆனா செய்ய முடியல தலைமையினால. அப்படி தள்ளுவதற்கு காரணமாக இருக்கிறவர்கள் நம்மை விட்டு போய்கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஜஸ்டிஸ் கட்சி சுத்தப்பட்டு வருகிறது என்பதற்கு வேறு என்ன அத்தாட்சி வேண்டும்? அதுக்கு அடுத்த பகுதி தான் மிக முக்கியம். தூய்மை ஆயுது அப்படின்னு வளரக்கூடிய அளவுக்கு என்ன அத்தாட்சி வேண்டும்? மற்றும் நன்மை என்பதற்கு நம்மை பிடித்த கொட்டேஷன்ல போடுறார் அந்த வார்த்தை, நம்மை பிடித்த பொல்லாத கிரகங்கள் மாறிக்கொண்டு காங்கிரஸை பற்றி கொண்டார். இங்க இருந்து வெடி வச்சுக்கிட்டே இருந்தான். இவன் நல்ல ஒரு பொல்லாத கிரகம் பிடிச்சிட்டு நாம இந்த கிரகத்தை அங்க வெட்டி விட்டோம். ஐயா சொல்றாரு போயிட்டு அவர் நாம வெட்ட முடியலன்னு வருத்தம் பண்ணிருந்தோம், போ சொல்ல முடியலையேன்னு அவரே போயிட்டாங்க. பொல்லாத கிரகங்கள் மாறி காங்கிரஸை பற்றுகின்றன என்றால் நாம் 2 விதத்தில் மகிழ்ச்சி அடைய கடமைப்பட்டுள்ளோம். 2 விதத்துல மகிழ்ச்சி அடையணும். டபுளி ஹாப்பின்றா பாருங்க, அது மாதிரி 2 விதத்தில் மகிழ்ச்சி அடைய
நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். என்னவென்றால், ஒன்று நம்மை விட்டு பிரிந்தது. அப்பாடி போய் சேர்ந்தான், அனுப்பது எப்படி அது தெரியாம நம்ம தவிச்சிட்டு இருக்கோம். ஆகவே நம்மை விட்டு பிரிந்தது என்று இதுக்கு அடுத்த விஷயம்தான் ரொம்ப சுவைக்க தகுந்தது. நம்ம என்று இன்று நம்மை விட்டு பிரிந்தது. மற்றொன்று, அந்த மற்றொன்று முக்கியமானது. மற்றொன்று இந்த உபத்திரவங்கள், இந்த தொல்லைகள், இந்த வார்த்தையை போடுங்க. இந்த உபத்திரவங்கள் நம் எதிரிகளை போய் பற்றியது. எதிரிகளை போய் பற்றியது. அதான் போறாது, எதிரிகளை பற்றியது. இன்னும் சிலர் நம்மை விட்டு போக வேண்டியவர்கள் நம்முள் இருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு தலைவர் அவ்வளவு, இந்த மாதிரி ஒரு சிந்தனை கூர்மை அப்படி இருப்பார்கள். இன்னும் நம்மை விட்டு போக வேண்டியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் போய்விடுவார்களே. ஆனால் ஜஸ்டிஸ் கட்சிக்கு மிகவும் நன்மை செய்தவர்களாவதோடு கட்சியின் நன்றிக்கும் பாத்திரமானவர் ஆவார். எவ்வளவு ஆழமான நகைச்சுவையோட கலந்த ஒரு அனுபவம் இருக்கிறது. அதுக்கு அடுத்த கருத்து அதுதான் பெரியாருடைய தனித்தன்மை அப்படிங்கிறது ஒரு சிறந்த முறையில இருக்கக்கூடிய ஒரு கருத்து. அதை சொல்றார். இன்னும் சிலர் நம்மை விட்டு போக வேண்டிய நம்பிட்டார். அவர்களும் போய்விடுவார்களே. ஆனால் ஜஸ்டிஸ் கட்சிக்கு மிக நன்மை செய்தால் கட்சிக்கு நன்றி, அதுக்கு கட்சியின் நன்றிக்கும் பாத்திரமானோம் நாம் நான் சொல்றோம். அடுத்த பகுதி, இம்மாதிரியான இந்த மாதிரி போறவங்க, இம்மாதிரியான குடியிருந்த வீட்டுக்கு தீ வைத்துக் கொண்டிருக்கும் குணமுள்ள ஆட்களுக்கு, குடியிருந்த வீட்டுக்கு தீ வைத்துக் கொண்டிருக்கும் குணமுள்ள ஆட்கள். அந்த வார்த்தை எப்படிப்பட்டாரு? ஒரு சொந்தத்துல அனுபவிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இல்லைன்னு இவன் வீட்டுக்கு சும்மா போகல, வாடகை பாக்கினா கூட பரவாயில்ல விட்டுடலாம், அதை விட்டு எல்லாம் வர்றாங்கன்னா ஒரு வந்துட்டு குடியிருந்த வீட்டுக்கு அதை கொண்டு வைக்கிறான். அதுதான் மிக முக்கியம். அந்த தீ வைத்து கொண்டு இருக்கும் குணமுள்ள ஆட்களுக்கு ஒரு போக்கிடம் இல்லாவிட்டால், அவன் அங்க போயிட்டு நல்லது, அங்க போக்கிடம் இல்லாவிட்டால் சதா ஒரே வீடு எரிஞ்சு வந்து கொண்டிருக்கும். போகலன்னா இந்த வீட்டையே மீண்டும் தீ வச்சுக்கிட்டு இருப்பான். இவன் போனா அந்த வீட்டுக்கு தீ வைப்பாங்க. ஆனால் எரிஞ்சது போக மீதியாக மிச்சவர்கள். எவ்வளவு அழகான கருத்து பாருங்க. அதுதான் மிக முக்கியமானது. அதாவது சதா இந்த குணமுள்ள ஆட்களுக்கு ஒரு போக்கிடம் இல்லாவிட்டால் சதா ஒரே வீடு வெந்து கொண்டே இருக்கும். ஆகையால் அப்படிப்பட்டவர்கள் வேறு வீட்டுக்கு போக சௌகரியம் இருந்தால் பழைய வீடுகள் வெந்தது போக மீதியாவது வேகாமல் இருக்கும். ஆகையால் இப்படிப்பட்ட ஆட்களுக்கு புகலிடமாய் காங்கிரஸ் இருப்பது பற்றி இதற்காகவும் மகிழ்ச்சியுடனும் நன்றி செலுத்த வேண்டியது நம்முடைய கடமையாகும். இது 37ஆம் ஆண்டு ஏப்ரல் 25 வெளியான குடியரசில் கட்சி மாறுதல் என்ற தலைப்பின் கீழ் எழுதப்பட்டதா. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. மிகப்பெரிய அளவிற்கு அதாவது காங்கிரஸ்காரர்கள் பதவியேற்றபடி சிறிதாக அந்த கொள்கையை மாறின. ஆகவே முதல்ல தந்தை பெரியார் அவருடைய இது மாதிரி சிந்தனைகள் மிகப்பெரிய அளவிற்கு வாய்ப்புள்ளவர்களாக அமையும். அதோட ஐயா அவருடைய சிந்தனையினுடைய கூர்மையை பற்றி நிறைய சொல்லலாம். அது மட்டுமல்ல, ஐயா அவர்கள் எஸ்சி கட்சியில சேர்கிற அந்த வாய்ப்புகளை பற்றி சொல்லுகிற போது அதனால பல பேர் சொன்னாங்க, கட்சி கொள்கையை மாத்திட்டாரு, இனிமே இவர் இந்த கட்சியினால நமக்கு அவர் கொள்கையை மாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்றெல்லாம் சொன்ன போது ஐயா அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் தெளிவாக சொன்னார். மிகப்பெரிய ஜஸ்டிஸ் கட்சி ஆதரிச்ச உடனே சுயமரியாதை இயக்கம்னு சொல்லி இந்த இயக்கத்திலே இருந்தவர்களுக்கு என்ன பணக்காரர்கள் ஆதரிக்கிறார், போய் அவங்க ஏழைகள்லாம் விட்டாரா, இனிமேல் சமதர்மம் பேச மாட்டார் அவரு அப்படின்னெல்லாம் சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் ஐயா அவர்கள் சொல்றாரு, நான் பணக்கார கட்சிகள் இல்லை, நான் கொண்டு வந்த தீர்மானம் தான் அந்த கட்சியை மாற்றிருக்கு அப்படின்றதுக்கு ஒரு செய்தியை அவங்களுக்கு சொல்றாரு. அந்த செய்தி ரொம்ப மிக முக்கியமானது. என்ன அந்த செய்தின்னு சொன்னால் தோழர்களே,
சொல்றாரு. அதுக்கு முன்னால டொமினியன் இந்த முதல்ல வெள்ளைக்காரன் வெளியேறணும்னு போனப்ப பெரியார் புரியாம ரொம்ப பேர் தவறான பிரச்சாரம். பெரியார் காட்டி கொடுத்தார், பெரியார் பிரிட்டிஷ்காரனுக்கு வால் பிடிச்சார், திராவிட இயக்கம் ஜஸ்டிஸ் கட்சி அங்கே போச்சுன்னு சொல்ல. ஜஸ்டிஸ் கட்சி தான் முதல்ல இந்த நாட்டுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ், குடியேற்ற அந்தஸ்து, குடியேற்ற நாட்டு அந்தஸ்து. டொமினியன் ஸ்டேட்டஸ்னா அதிகாரம் மட்டும் இருக்கும், ஆனால் நம்ம சுதந்திரம் வர்ற மாதிரி டொமினியன் ஸ்டேட்டஸ் என்ற அளவுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை பெற வேண்டும் என்று தீர்மானம் போட்டாங்க. எப்போ? ஜஸ்டிஸ் கட்சி ஆரம்பத்தில். தந்தை பெரியார் ஜஸ்டிஸ் கட்சியினுடைய தலைவராக அவர் பொறுப்பேற்ற உட்பாடு கொண்டு வந்த முதல் தீர்மானம் அவரை அக்செப்ட் பண்ண, பிரிட்டிஷ் ஆட்சி ஒழிந்து முழு சுதந்திரம் வேண்டும் என்ற தீர்மானத்தை காங்கிரஸுக்கு முன்னாலே போட்டவர் தந்தை பெரியார். இது மறைக்கப்பட்ட வரலாறு, அது ஆதாரம் இருக்கு. ஆகவே அவர் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா புது 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 கோணத்தில் கொண்டு போயிட்டே இருப்பார். அந்த கொள்கையை யார் வேகப்படுத்துறது? எல்லாவற்றிலுமே. ஆகவே தான் நண்பர்களே, பெரியாருடைய சிந்தனை என்பது கூர்மை மட்டுமல்ல, தொலைநோக்கு உடையது. சிறிய லாபங்களுக்காக, உடனடி லாபங்களுக்காக அடிப்படையை மாற்றியதே கிடையாது அவர். தொலைநோக்கு, அந்த தொலைநோக்கு இருப்பாங்க. அதனால்தான் ப்ராஃபிட் ஆஃப் தி நியூ ஏஜ் மிகப்பெரிய அளவுக்கு ஐநா அவர்கள் சொல்வதற்கு காரணமே அவர் புது உலகத்தில் தொலைநோக்காளர். ப்ராஃபிட் ஆஃப் தி நியூ ஏஜ். பழநாள் தீர்க்கதரிசி அதுங்கிற வார்த்தையை போட்டு மொழிபெயர்க்கிறாங்க. தீர்க்கதரிசி தான் அதுக்கு ஒரு அரசு மதவாத ஒரு வர்ணம் இருக்கு, அது தேவையில்லை. ஆகவே அப்படிப்பட்ட பெரியாருடைய சிந்தனை என்பது மிக மிக முக்கியமானது. அதுபோலவே பெரியார் உண்மையிலேயே ஆதரித்தாரா? அப்படி பெரியார் பிரிட்டிஷ் ஆட்சியை சுதந்திரம், முழு சுதந்திரம் வெளியேறும் 42 தான் குட் இந்தியா, முழு சுதந்திரம். பிறகு கேட்கறது காங்கிரஸ் வரலாறு படிக்கணும், காங்கிரஸ் வரலாறு தெரியாது. ஆனால் ஐயா அவர்கள் 1937 நீதி கட்சியவே ஆளுங்கட்சியாக இருந்து 17 ஆண்டுகள் ஆண்ட ஒரு கட்சியை அவர் தோற்ற நேரத்தில் பிறகு வலிமை ஊட்டி அந்த கட்சியினுடைய கொள்கை முழு சுதந்திரம் வேண்டும்னார். ஆனால் ஏன் வெள்ளைக்காரனை வரவேற்றாரு, ஏன் இங்கே இருக்கிறவரை வரவேற்றாரு? அதில் கூட பண்ணும்போது தமிழ்நாட்டை பிரிக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டதில் கூட இங்கே இருக்கிற வெள்ளை அதிகாரிகள், கவர்னர் எல்லாம் அவர் நம்பலை. ஏன்னா இவர்களெல்லாம் ஆரியத்தினோடு நெருங்கிய தொடர்பு, ஆரிய வலை வீசி விட்டார்கள், ஆரிய மாயையில் அவர்கள் சுற்றி விட்டார்கள். அதனால இந்த தீர்மானம், திருவாரூர் தீர்மானத்தில் போடும்போது நேரடியாக உள்நாட்டு மந்திரின்னு ஒருத்தர் இருக்கார், அந்த எங்க அமெரிக்கா லண்டன்ல, அவர் நேரடியாக அவருடைய கண்காணிப்பில் நாங்கள் இருக்கணுமே தவிர நாடு புரிஞ்சா அவங்க நேரடியாக எங்களை சுதந்திரம் கொடுக்கலன்னா இங்கே வரணும், நாங்கள் எங்களுடைய நாகரிகத்தை, மொழியை, கலையை, பண்பாட்டை காப்பாற்றுவதற்காக என்று மிக தெளிவாக சொன்னார். பல பேர் இதெல்லாம் மறைக்கப்பட்ட ஒரு வரலாறு மிகப்பெரிய அளவுக்கு. அது மட்டுமல்ல, அப்பேற்பட்டவர் சரி வெள்ளைக்காரனை தீர்மானம் போடுறார். அப்போ உடனே சரி என்ன நாம் என்ன நினைப்போம், சரி வெள்ளைக்காரன் ஆட்சி போடுமா, உடனே ஹிட்லரை ஆதரிக்கணும். ஏன்னா ஹிட்லர் தானே ஜெர்மனிக்கு விரோதமா, அச்சு நாடுகள் அப்படின்னு அந்த நாடுகள் பேர். ஜப்பானுக்கும் ஜெர்மனுக்கும் 2வது உலகத்தில் என்ன பேருன்னா அச்சு நாடுகள், நமக்கு என்ன பேருன்னா நேச நாடுகள், நம்ம நாடுகளுக்கு எல்லாம். அப்போ அவங்க நினைக்கிறாங்க, நினச்ச உடனே ஐயா காங்கிரஸ் என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்க, உடனடியாக இருந்து யுத்தம் நடக்குது, யுத்தத்துக்கு ஆள் சேருங்க இராணுவத்தில் அப்படின்னு கேட்டால் யுத்தத்தில் ஆள் சேர்க்க விடாதே காங்கிரஸ் பிரச்சாரம். தேசபக்தி, அவங்க வெள்ளைக்காரனை விரட்டணும்னா இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு போட்டு ஹிட்லரோட போய் பார்க்குறான். அப்போ ஹிட்லரோட நெருக்கமாக இருந்த குரூப் தான் ஆர்எஸ்எஸ். அப்படின்னால தான் ஹிட்லருடைய சிம்பல் தான் ஸ்வஸ்திக் சிம்பல், அதுதான் ஆர்எஸ்எஸ். ஆரியம் எங்கே போய் எவ்வளோ தொலைவோ யார் வரப்போறானோ அவனை கை வைக்கிறது ஆரியத்தினுடைய காலங்காலமாக இருந்த திட்டம். அதை நுண்ணறிவோடு பார்க்கக்கூடிய நுண்மை தந்தை பெரியாருடையது. அதனால என்ன பண்ணாரு, காங்கிரஸ் சொல்லி, காங்கிரஸ்னா ஆரியம் பார்ப்பனியம். காங்கிரஸ் இன்னைக்கு கொஞ்சம் மாறி இருக்கு, அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் அன்னைக்கு காங்கிரஸ்னா முழுக்க முழுக்க பார்ப்பனியம், ஆரிய ஆதிக்கம் தான். தேசிய போர்வை, அந்த தேசிய போர்வையில்
அப்படி வந்த உடனே தான் விடுதலையை பிரச்சாரம். உடனே ஐயா சொன்னார், யுத்தத்தில் சேருங்க, பட்டாளத்துக்கு போகாதேன்னா பட்டாளத்துக்கு போ, பட்டாளத்து சேரு. வார் பிரபகண்டா, யுத்தத்தில் வெற்றி இருக்குன்னா பொய் சொல்லுவான் நிறையா. மிகப்பெரிய அளவுக்காக வர்றான், முன்னேறிட்டான், ஜெர்மன்காரன் வந்துட்டான், இங்கே வந்துட்டாங்க. அதே மாதிரி சில செய்திகள் வந்தது. அப்போ பிரிட்டிஷ் குண்டு போட்டான், சென்னையில் எம்டன் குண்டு வருகிறான், சென்னையை காலி பண்ணுறாங்க அப்படின்லாம் வரக்கூடிய சூழல்லாம் அந்த காலத்தில் உண்டு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இருக்கிற நேரத்தில் ஐயா துணிச்சலா கெட்ட பேரை பற்றி அவர் கவலைப்படுறது. அதுதான் அவருடைய தனித்தன்மை. விடுதலை பத்திரிக்கை என்ன பண்ணார், உங்களுக்கு ஒரு தமிழில் மக்களுக்கு போய் சேரணும், அந்த பொய் சொல்கிறான், நான் அரசாங்கத்துக்கு எதிரான பிரச்சாரம் பண்ணுறாங்க, ரகசிய பிரச்சாரம் பண்ணுறாங்க, அண்டர் கிரவுண்டு நடக்குது அப்படின்னு சொன்னோன்னா அவன் நினைக்கிறான். மற்றவங்கெல்லாம் யோசிக்கிறான். தேசியம் பேர் பெரியார் சொல்கிறார், நான் விடுதலையை கொடுக்குறேன், 6 மாதத்துக்கு அவன்கிட்ட ஒப்படைக்கிறேன், நீ வார்ப்பிட வேண்டாம். தேர்தல் பிரச்சாரத்தை யார் எஃபெக்டிவாக செய்வாங்க, யார் உண்மையை நல்லா எழுதுவாங்க, யார் நல்ல பேச்சாளர்கள் அப்படின்னு பார்த்தா அதை வெள்ளைக்காரர்கள் சரியாக கணக்கு போட்டாங்க. பிரிட்டிஷ்காரர் இவங்க தான் சரியான ஆட்கள். நாம தான் அப்பவும் கை கொடுக்குறவங்க யாரு அப்படின்னு ஓப்பன் தான். சாதாரண 600 ரூபா தான் வாடகை, வேற ஒன்றும் பெருசு இல்லை, பெரிய ரூபா இல்லை. அது கொடுத்துட்டு ஆசிரியர் யார் விடுதலைக்குன்னா அப்போ இதே குருசாமி தான் ஆசிரியர். வார்ப்பிரமகாண்டிஸ் யாருன்னா முதல் வார்ப்பிரமகாண்டி உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், தளபதி 5 பட்டுக்கோட்டை அழகி. அது மாதிரி பல இயக்கங்கள் நீங்களே போடுங்க அப்படின்னு. அவங்கன்னா அந்த மிகப்பெரிய அளவு உண்மையை மக்கள் ஈர்த்து கேட்கக்கூடிய அளவுக்கு பேசக்கூடியவர்கள் அவர்கள் விட்டதுனால காரணம் அன்னைக்கு எல்லாருக்கும் புரியல. இதே ஹிட்லரை போய் எதிர்க்கிறார் இவரு, அவன் பிரிட்டிஷ்காரனை எதிர்க்கிறான், எதிர்க்கு எதிரி நண்பன்னு தானே நாம் நினைப்போம், அவன் வரவேற்கிறது தானே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது அவசரப்பட்ட ஒரு சூழல். அதுக்கு பதிலாக நுண்மான் உடைமலத்தோடு பார்க்க வேண்டிய செய்தி என்ன, எதிர்க்கு எதிரி நண்பன் இல்லை, நிரந்தர எதிரி யாரு, நிரந்தர நண்பன் யாரு, அதை நாம் பயன்பட வேண்டும் என்ற ஒரு அருமையான கருத்தை முன்னாலே வைத்துக்கொண்டு ஐயா அவர்கள் என்ன செய்தார்னு சொன்னால் மிகப்பெரிய அளவிற்கு அவன் காரணம் என்ன, ஐயாவை யாரு பார்க்காது, இவங்கெல்லாம் எதிரி பிரிட்டிஷ்காரனுக்கு எதிரின்ற அளவு மட்டும்தான் அவ்வளோ பெரிய காங்கிரஸ் கட்சியிலேருந்து எல்லாரும் சொன்னார். சுதந்திரம் தேசியங்கிறமே இல்லை. ஆனால் பெரியாருடைய சிந்தனை கூர்மை, ஆரியத்தினுடைய மறுவடிவம் பாசிசம், ஹிட்லரிசம். ஆகவே தான் நான் ஆரியன் என்பதில் பெருமைப்படுகிறேன். அதனால தான் ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய தொடர்பு மிக முக்கியமாக. நான் ஆரிய வம்சத்திலிருந்து பிடிக்கப்பட்ட ஆரியன், நான் தான் பலி முக்கியமான ஆரியன் அப்படின்னு ஹிட்லர் தன்னை ஆரியன் சொல்லி ஆரிய கலாச்சாரத்தை கூந்தனால தான் ஆர்எஸ்எஸ்க்கும் அவர்களுக்கும் தொடர்பு ஏற்பட்டது. அதை அப்போதே உணர்ந்த ஒரு நுண்ணறிவாளர் சிந்தனையின் கூர்மை தான் பெரியார். அதனால தான் மிகப்பெரியார் சொன்னார். இப்போ சொல்லுங்க மிக தெளிவாக. அதனால தான் தோழர்களே, இந்த விடுதலையிலேயே நான் ஏன் தந்தை பெரியார் இதை ஆதரித்தார் என்பதற்கு விளக்கி மதத்திலேயே ஒரு கட்டுரை இந்த குற்றச்சாட்டை எடுத்து சொல்லி எழுதியிருக்கிறேன். பார்க்கலாம், நேரம் ஆச்சு. அடுத்த கூட்டத்தை சந்திப்போம். அடுத்த கூட்டம் ஜூலை இந்த மாதம் வருகிற ஜூலை 6ஆம் தேதி திங்கட்கிழமைன்னு நினைக்கிறேன். அடுத்த திங்களுக்கு அடுத்தது. ஆகவே அந்த தேதியில மிகப்பெரிய அளவுக்கு பொதுக்குழு நாள் அது முடிஞ்ச உடனே 6ஆம் தேதி திங்கள் தானே, ஆமா 6ஆம் தேதி தொடரும். நன்றி, வணக்கம். இது ஒரு மாலை நேர வகுப்பாக ஆசிரியர் ஐயா அவர்கள் வருகிற 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நான் பிறந்த ஊராகிய நான் பிறந்து விளையாடிய அந்த மைதானத்தில் திராவிடர் கழக கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்திற்கு என்னுடைய இணையர் உடல்நலம் சரியில்லாத காரணத்தால் நான் சின்னாளப்பட்டி செல்ல முடியவில்லை. அதற்காக அந்த கூட்ட செலவிற்காக ஒரு 2000 ரூபாயை நான் இப்பொழுது நன்கொடையாக
அந்த மைதானத்துல இல்ல வர ஒய்ஃப் உடம்பு சரியில்லை, இந்த இடையர் உடல் சரியில்லை, அதனால வர முடியல. அதனால கூட்ட செலவுக்காக ஆமா ஆமா கூட்ட செலவுக்கு படா படா மாலை நேர வகுப்பு போட்டு புதுமை இலக்கிய திட்டத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த மாலை நேர வகுப்பு அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, வகுப்பறையில நன்றி உரை தானே நான் லாஸ்ட்ல உட்காந்துட்டேன். எப்பவுமே இந்த வகுப்பறையில பாத்தீங்கன்னா அந்த கடைசி பேச்சு சேட்டை போடுவாங்கன்னு சொல்லிட்டு ஆசிரியர் என்ன பண்ணாங்கன்னா கூப்பிட்டு முன்னாடி வர வச்சுருவாங்க. உட்காந்து வச்சுட்டு அந்த பாடத்தை கவனிக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்தோன்னா உட்காந்துட்ட பின்னாடி நன்றி உரை தான் ஆசிரியருக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு கையில புத்தகத்தை கொடுத்து பக்கத்துல கொஞ்சம் ஆசிரியர் பக்கத்துல உட்கார்றது எவ்வளவு கஷ்டம் தெரியல. வகுப்பறையில கடைசி பேச்சு ஸ்டூடெண்டா தான் தெரியும். இந்த சிறப்பாக ஆசிரியர் இந்த 146வது பக்கமும் 147வது பக்கமும் இந்த 2026 அரசியலை அப்படி எடுத்து கூறும் விதமாக தந்தை பெரியாரின் புத்தி கூர்மை இந்த காலகட்ட அரசியலையும் கூர்மையாக எடுத்து கூறும் அளவுக்கு ஆசிரியர் அவர்கள் நமக்கு வகுப்படுத்தார். நிறைய பேர் நாம் தோற்று விட்டோமோ என்ற கவலை இருந்தவர்கள் ஒரு மகிழ்ச்சியோடு ஆசிரியர் அதை நம்மிடையே கடத்தி உங்கள் துன்பத்தை நீக்கி வருங்காலத்திலும் நாம் தொடர்ந்து செயலாற்றும் அளவிற்கு இந்த உரை இருந்தது. எனவே வரவேற்புரையாற்றிய துணை செயலாளர் பெரியார் நூலகர் வட்ட வாசகர் வட்டத்தின் துணை செயலாளர் தோழர் மணியம்மை அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே தொடர்ச்சியாக சிறப்பாக நடத்தி வரக்கூடிய பாவலர் ஐயா செல்வம் மீனாட்சி சுந்தரம் அவர்களையும் சிறப்புரையாற்றிய ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் மன்று சிறப்பித்த அனைத்து தோழர்களுக்கும் நன்றி, வணக்கம்.